வெல்கம் டு தியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பீஃப் கிரேவி ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு பீஃப் எடுத்திருக்கேன். அதை மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நறுக்குன பச்சை மிளகாய், வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரே ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கழுவி வச்சுருக்க பீஃப் சேர்த்துக்கலாம். கறியை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அது எண்ணெயிலே வதங்கணும். இப்போ ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும் போது கறி ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துட வேண்டாம், கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கிரேவி கொதிக்க ஆரம்பிச்சு. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 7 to 8 விசில் வச்சுக்கலாம். கறியை பொறுத்து இருக்குது. ஹார்டாக இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா 2 விசில் வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா வற்றி வரணும். வீடே நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ சூப்பரான மட்டன் கிரேவி தயார். இப்போ கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக நறுக்குன கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தடில் மட்டன், சிக்கன் எதுலனாலும் செய்யலாம். எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.